நவக்கிரகங்களில் முதன்மையான அந்த சூரிய பகவான் தட்சனின் மகள் அதிதிக்கும் காசியப முனிவருக்கும் பிறந்தவர். இவருக்கு சாயா, சந்தியா என இரு மனைவிகள். சாயாவுக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான், சந்தியாவுக்கு பிறந்தவர் யமதர்மன். இது தவிர மகாபாரதத்தில் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவிக்கு இவர் மூலமாக பிறந்தவர் தான் கொடைவள்ளல் கர்ணன். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் எனவும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணன் எனவும் அழைக்கின்றனர். சூரியன் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் செல்வார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாதப்பிறப்பு நிகழ்கிறது. கும்பகோணத்துக்கு அருகே சூரியனார் கோயிலில் சூரிய பகவான் தனி கோயிலில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். சூரிய பகவானுடைய பிறந்த நாளையை ரத சப்தமியாக கொண்டாடுகிறோம். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டே இயங்குகின்றன. அதிகாலையில் எழுந்து குளித்து தலைக்கு மேல் தண்ணீரை வைத்து கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து நீரை கீழே விட்டோமானால் அதுவே சூரிய நமஸ்காரம் எனப்படுகிறது. ஐம்பூதங்களில் ஒன்றான தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை.